என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2024 குரூப் 4ல 113வது கேள்வி கொஞ்சம் பாருங்களேன். அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்துல எங்க இருக்குன்னு கேட்டா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல 281வது பேஜ் நம்பர் எடுத்தா அது மாநில அரசுக்குள்ள வந்துருது. அதுல பாத்தீங்கன்னா அழகா ஒரு பேராகிராஃப்ல இருக்குதுங்க. எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா தான். சரிங்களா? அப்போ இது புத்தகத்துல ஒரு பேராகிராஃப்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெளிவா தெரியுதுங்க. அதுக்கு அடுத்தது 2022 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்ற பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல அதே 281வது பேஜ் நம்பர்ல அங்க பாருங்க ஒரு பேராகிராஃப்ல இருக்குது. சட்டப்பிரிவு 226 சட்டப்பிரிவு 32 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுவும் ஒரு பேராகிராஃப்ல இருந்து இடையில கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2022 குரூப் 4ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. தவறான இணைப்பை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல 279வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மாநில சட்டமன்றம் அப்படின்ற ஒரு சப் டைட்டில் பாத்தீங்கன்னா பேராகிராஃப்குள்ள கொடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது ஈரவை சட்டமன்றங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா தெலுங்கானாவிலையும் பீகார்லயும் ஈரவை சட்டமன்றம் தான் இருக்குது. ஆனா இவங்க ஓரவை சட்டமன்றம்னு தவறா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல சரி எதுன்னு பார்த்தா ரோமன் லெட்டர் 2ம் ரோமன் லெட்டர் 3ம் தான் சரியான விடை. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ அதுக்கு அடுத்ததா சரி நான் இதையே ப்ரூஃப் காமிக்கிறத ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நீங்க குரூப் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. நீங்க படிக்கக்கூடியது பார்த்தா 10ஆம் வகுப்பு தரத்துல தான் ஜிகே கேட்க போறாங்க. கடந்த 10 வருஷத்துல அதாவது 2014ல இருந்து 2024 வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரத்துல 10 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல குரூப் 4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். குரூப் 4 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022ல குரூப் 8ம் 2023ல குரூப் 3A எக்ஸாமும் இதே பேட்டர்ல தான் இருக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு தரத்துல. அதுக்கப்புறம் 2014 2016ல VAO எக்ஸாம் ஒரு 2 நடந்திருக்கும். மொத்தம் 10 எக்ஸாம் ஆயிடுச்சா? இந்த 10 எக்ஸாம்ல 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல மாநில அரசு அப்படின்ற யூனிட்ல இருந்து நேரடியா மினிமம் 1ல இருந்து 2 கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸாம்லுமே கேட்கலப்பா அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. கடைசியா 2022 குரூப் 4ல 2 கேள்வியும் 2024 குரூப் 4ல ஒரு கேள்வியும் இதெல்லாம் லேட்டஸ்ட் கொஸ்டின். அதனால சொல்றேன். இதெல்லாம் பாருங்க 1 2ன்னு ரெகுலரா கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இது இவ்வளோ முக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பேராகிராஃப்குள்ள இருந்து கேட்குறாங்கன்னு தெளிவா தெரியுது. அதனால புத்தகத்தில் இருக்கிறதுல அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை போல்டு பண்ணியே வெறும் 10 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இந்த 10 பக்கம் நீங்கள் படித்து முடிச்சிட்டா போதும். புக்கே படிக்க வேணாம். ஏன் புக்கு படிக்க வேணாம் அப்படின்னு கேட்டால் புக்கில் இருக்கிற அந்த யூனிட்டை ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். புக்கில் இருக்கிறதா அப்படியே இங்கே நம்ம நோட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். சூப்பரு. சரிங்களா? ஸோ அப்போ 10 பக்கம் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 1ல இருந்து 2 கேள்விகள் உறுதி அப்படின்றத
தெளிவாக ப்ரூஃபோட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ வேறு குரூப் ஒர்க்கு 180 நோக்கிய பயணம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரியஸ் போட்டு 6th புக்கு தமிழில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மேக்ஸ்ன்னு எல்லாம் கொடுத்துட்டு வரோம். கூடவே வந்து அழகாக அரசு வேலையோடு போயிடலாம். சரிங்களா? சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சும்மா கொஸ்டின்லாம் எப்படி தான் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமே. 2014 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, ஆளுநரை நியமிப்பவர் யாரு அப்படின்னு. அது குடியரசுத் தலைவர். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலையும் இருக்கும், மாநில அரசுலையும் இருக்கும். மத்திய அரசு எடுத்துக்கிட்டா குடியரசுத் தலைவரை பற்றி டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, அதில் யார் நியமிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இதே நீங்கள் மாநில அரசு எடுத்துக்கிட்டா ஆளுநர் தான் அங்கே மெயின். ஸோ ஆளுநர் வந்து யார் நியமிக்கிறாரு? ஆளுநரை யார் நியமிக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ அது அந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது. அப்போ ஈஸி தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டசபையை கலைக்க இந்திய அரசியலமைப்பு எந்த விதிப்படி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு 2013 ஆதி காலத்தில் விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு 356 புக்கில் இருக்குது, பார்த்துங்க, நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2022 குரூப் 8ல் கேட்டிருக்காங்க, மாநிலத்தின் முதலமைச்சரை யார் நியமிக்கிறாங்கன்னு. ஸோ அது வந்து ஆளுநர். இந்த ஆளுநர் பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க, விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டம் அதாவது இது ஒவ்வொரு லைனாக படிக்கிறதுக்கு இதுவும் ஆளுநர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க, அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த கொஸ்டினை தெளிவாலாம் படிக்கல. ஸோ ஆளுநருக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க 2014 குரூப் 4ல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், 2019 குரூப் 4லையும் ஆளுநருக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டு, கரெக்டு. அதுக்கப்புறம் ஆளுநர் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடரலாம், அதுவும் கரெக்டுப்பா. அப்போ 2ம் கரெக்ட். சிம்பிள் கொஸ்டின். 2018 குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட பாதி வந்து மத்திய அரசுலையும் பாதி வந்து மாநில அரசுலையும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 யூனிட்டுமே படிச்சிட்டிங்கன்னா எதில் 2 ஈஸியாக போட்டுடலாம். அதாவது இப்போ பாருங்களேன், ஆளுநருக்கான விதி வந்து என்ன, முதலமைச்சருக்கான விதி என்ன, இதா பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஆளுநரும் முதலமைச்சரும் மாநில அரசில் வந்துடுவாங்க. இதில் மேலவை சட்டசபைன்னு இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசு, இது மத்திய அரசில் இருக்கும். சரிங்களா? நடுவண் அரசில். ஸோ அப்போ இதில் பாதி தெரிஞ்சாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது இது பாருங்க, 2016 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, பின்வருவனற்றில் எது சரியாக புரிந்துள்ளது. ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா இப்போ குடியரசுத் தலைவரோ உச்சநீதிமன்றமோ தேசிய கீதமோ பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் முதலமைச்சர் யார் நியமனம் செய்வார்னு கேட்டால் ஆளுநர் தான் நியமனம் செய்வார். அப்போ இது 100% கரெக்டு. அப்போ இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? மேலகத்து கீழகத்து தெரியலனா கூட பரவாயில்ல, இது தெரிஞ்சிருந்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பாருங்க, இதில் முக்கியமாக ஒரு நிமிஷங்க. ஸோ நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா அது பாருங்கள், 2016 குரூப் 4 இதில் எந்த மாநில ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பை ஆளுநராக செப்டம்பர் 2014 பதவியேற்றார்? மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஆளுநர் தான் 2016 கூடுதலாக தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக பதவிக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய இப்போது நமக்கு பாலிட்டியில் 15 கேள்விகள் கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. அந்த 1-2 கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி தான். சரிங்களா? ஆளுநருக்கு கூடுதல் எப்படி ஏற்றிருக்காங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இது வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இப்படி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் இது கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பாருங்கள், எப்படி பாலிட்டிக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2022 2 கொஸ்டினும் 2024 ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக ஒரு 13 பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும். ஏன்னா அது பாருங்கள், நான் சும்மா ஏதாவது ஒரு பக்கத்தை எடுக்கிறேன் பாருங்களேன். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இங்கே பாருங்கள் புக்கில் அப்படியே இருக்கும், சட்ட மேலவை உருவாக்க அல்லது நீக்கல் அப்படின்னு இருக்கும். அதில் புக்கில் அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதெல்லாம் போல்டு பண்ணியிருப்பேன். எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கோம். சும்மா 10 பக்கம் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸி. நீங்களே யோசித்து பாருங்கள், 10 பக்கம் படித்தா 1-2 கேள்வியோ கேட்குறான்னா என்னங்க இருக்குது, ஈஸி தானே. அழகாக உட்காந்து படிச்சுட்டோம், 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். 1 மணி நேரம் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. எப்பவுமே பேஜ்களோட எண்ணிக்கை குறைந்தால்தான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து சிம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இதே தெளிவாக ஒரு 25 பக்கத்துக்கு அப்படியே ஃபேஸ் விட்டு போல்டு பண்ணி பெரிய எழுத்தில் வச்சு கொடுத்தோன்னா 25 பக்கம் படிக்கணுமா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் நான் ஒன்லைனராக கொடுக்கல, அப்படியே ஃபுல் நோட்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல் நோட்ஸாக தான் படித்தாதான் இதில் முழு மதிப்பெண் வாங்க முடியும். சரிங்களா, புரிஞ்சிடுச்சா? சூப்பருங்க. ஸோ இப்போது நான் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 10ஆம் வகுப்பு புதிய சமூகவியல் புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் யூனிட் 1ல் இந்திய அரசியலமைப்பில் நோட்ஸ் கொடுத்தாச்சு, மாநில அரசில் நோட்ஸ் கொடுத்தாச்சு, மத்திய அரசில் நோட்ஸ் கொடுத்தாச்சு. 3 இதுக்கு கிட்டத்தட்ட 30 பக்கம் தான் இருக்கும். கரெக்டுங்களா? 30 பக்கம் தான் இருக்கும். இந்த 30 பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 3ல் இருந்து 4 கொஷின் கன்ஃபார்ம்ங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ மினிமம் 3லேருந்து 4, 5 கூட வருமே தவிர குறையாது. 3க்கு கீழே குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ 30 பக்கம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 3லேருந்து 4 கொஷின் கன்ஃபார்ம். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட்னா 5 கொஷின் கேட்கணும். பட் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் 3லேருந்து 4 கொஷின் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா அழகாக அரசு வேலையோடு போயிடலாம். சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டை கொடுத்துட்டு போங்க. நான் உங்ககிட்ட காசோ பணமோ கேட்கல, நோட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துட்டு போங்களேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.